நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயகாந்துக்கு பிரேமலாவுக்கு சம்மந்தமே கிடையாது. கொள்கை முரண்படுது. அவரை சுடுகாடுக்கு அனுப்புற இந்த அம்மையார் தான் சார். இப்போ தான் சரியான இடத்துக்கு போயிருக்காங்க. நான் தமிழர், அவங்க வந்து தெலுங்கு மொழியை சேர்ந்தவங்க இல்லையா? அப்போ அவங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுத்துக்காங்க. கூட்டணி யாரோட வச்சா நமக்கு நல்லா இருக்கும், அவர் நம்ம மொழி சார்ந்தவராக இருக்கிறதுனால அங்கே போயிருக்காரு. நம்முடைய முன்னாள் நடிகர் தேமுதிகவினுடைய தலைவர் கேப்டன் அவர் முடிஞ்ச வரைக்கும் அந்த கட்சியை வழிநடத்தும் போது தமிழர்கள் சார்ந்த அறத்து கட்டுப்பட்டிருந்தார். ஈழத்தமிழர்களுக்கு உண்ணாவிரதம் மற்ற போராட்டம் நடத்தினார். அவரை போல தேமுதிகவை வழிநடத்துறதுக்கு ஆள் இல்லை, மற்றவங்க யாரும் நடத்த முடியாது. ரொம்ப கோபக்காரு. அவர் ஆவியா வந்து கூட இவங்க தண்டிப்பார். திமுகவில் சேர்ந்ததுக்கு உங்களுக்கு சரியான தண்டனை காத்துன்னு இருக்குது. அந்த தேமுதிகவில் இருக்கிறவங்க சிந்தித்து பாருங்கள். சந்தர்ப்பவாத கூட்டணி தான். இவ்வளவு நாள் கழுவி ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க பிரேமலதா. அப்படியே காசுக்கு விலை போயிருக்கிறாங்க, பதவி ஆசைக்கு விலை போயிருக்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டின் மக்களுடைய முன்னேற்றத்திற்கோ வளர்ச்சிக்கோ என்ன பயன் போகின்றது? திமுக ஆளுகின்ற திமுகவினாலே ஒரு பயனும் கிடையாது. வளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வளர்ச்சி என்பது கடன் வாங்குவதில் தான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. 10 லட்சம் கோடி ஏற்கனவே கடன் இருக்குது. இப்போ புதிய பட்ஜெட்டில் வந்து இன்னும் 2 லட்சம் கோடிக்கு ஏறக்குறைய 2 லட்சம் கோடிக்கு பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி கட்ட போகிறாங்க? எதுக்காக கடன் வாங்கினாங்க? யாருக்காக கடன் வாங்கினாங்க? அப்படிங்கிறதெல்லாம் பிரேமலதா ஒரு 2 மாதம் முன்னாடி வரையும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி வந்து இவங்களுக்கு அவங்க புனிதராகிட்டாங்க, அவங்களுக்கு இவங்க புனிதராகிட்டாங்க. மக்கள் ஏமாளிகளாக இருக்கின்றார்கள், அறியாமையில் இருக்கின்றார்கள், மறந்துடுறாங்க எல்லாத்தையும். இது வசதியாக இருக்குது சந்தர்ப்பவாத அரசியலுக்கு. இது அப்பட்டமான சந்தர்ப்பவாதம். அதாவது என்ன பார்க்கணும்னா, அவருங்க தெரிஞ்ச தேமுதிகனுடைய பிரேமலதா விஜயகாந்த் வந்து அவங்களே தெலுங்கர், அதனால் அதில் சேர்ந்துருக்காங்க. ஆரம்பத்தில் எடுத்துக்கிட்டோம்னா விஜயகாந்தை வந்து எம்ஜிஆர் உடைய மனைவி ஜானகி அம்மா வந்து எம்ஜிஆர் போல் அவர் முன்மொழிந்தாங்க. எம்ஜிஆர் பயன்படுத்தின காரை கொடுத்துனாங்க. தமிழ்நாட்டில் வந்து 2 திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக 2005 விஜயகாந்த் மாபெரும் ஒரு மாநாடு மதுரையில் நடத்தினார் கிராண்டா. அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா எதிர்பார்ப்புலையும் இருந்துச்சு. அதை வழிநடத்தி, அதாவது விஜயகாந்த் பிரேமலதா வந்து இப்ராஹிம் ராவுத்தர்னால தான் விஜயகாந்த் சினிமா துறையில் டெவலப்மெண்ட்டு. என்னைக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிச்சோ விஜயகாந்த் அந்த பிரேமலதா வந்து கட் பண்ணிருச்சு. அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயகாந்த் இறப்புக்கு அவர் குடிகாரன் ஆனதுக்கு எல்லா காரணமே இவங்க வந்து கட்டமைப்பாக தன் கைக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு விஜயகாந்த் ஒரு பொருட்டாகவே வளர்ச்சி அடைய விடலை. அதனால வந்து இவங்க வந்து சார் காசுக்கும் பணத்துக்கும் சீட்டுக்கும் தான் சார் இவங்க பேசுவாங்க. எங்கே பணம் கொடுக்குறாலும் அந்த பக்கம் போயிடுவாங்க. அவங்கள கொள்கை கிடையாது. இப்போ விஜயகாந்தை கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து விஜயகாந்தோட இயக்கம் கிடையாது, இந்த பிரேமலதாவோட இயக்கம். விஜயகாந்த் அவங்க சொல்கிறதுக்கு தகுதியானது கிடையாது. விஜயகாந்தோடைய கொள்கை என்னன்னாக்கா, அவர் ஆரம்பத்திலே கஷ்டப்பட்டு படிக்கிற காலத்திலே உதவி நிறையா மக்களுக்கு செய்யணுங்கிற எண்ணத்தில் தான் வந்தார். அதனால தான் எம்ஜிஆர் அடுத்து எம்ஜிஆர் விஜயகாந்த் தான் அப்படின்னு ஜானகி அம்மாவே எம்ஜிஆர் பயன்படுத்திய காரை கூட கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்க காலகட்டத்தில் இறந்துட்டார். அதனால் வந்து அவங்க கூட்டணிக்கு பணத்துக்கும் சீட்டுக்கும் நோட்டுக்கும் போயிட்டாங்க. அவங்க கொள்கை இதெல்லாம் கிடையாது. அதனால் அவரோட கூட இருக்க தொண்டர்லாம் விஜயகாந்த் கொள்கையை பின்பற்றவங்கலாம் வாக்களிக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து எல்லா இயக்கத்தையும் அழித்து ஒரு குடும்ப அரசியல் பண்ணுறாங்க. அதுக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறது மாபெரும் தவறு. அது விஜயகாந்த் இயக்கம் இல்லை சார், பிரேமலதானுடைய இயக்கம். அதை தான் சொல்ல முடியும். பலம் அதிகரிக்குன்னு சொல்கிறாருங்கிறீங்களா? திருமாவளவன் தான் பேசினா சார். மொத்தம் தொடர்ந்து அவர் கலைஞர் காலத்தில் இருந்தார். பணத்துக்காக வேண்டி தான் திருமாவளவன் இங்கே இருக்கிறாரு. இப்போ அவரை சார்ந்த பட்டியல் இனத்தவரெல்லாம் பாதி பேர் குடியாரன் ஆகிட்டான். ஒரு வேலை இல்லை, ஒரு தொழில் இல்லை, வீட்டுக்கு சுதந்திரம் இல்லை, சமூக நீதி கிடையாது. அவரை பற்றி பேசுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. இவங்க வந்து சார் நான் என்ன சொல்கிறேன்னா, திராவிட இயக்கம் இதில் வந்து 23 இயக்கங்கள் கூட்டணி. மக்களுக்கான ஒரு ஏதாச்சும் மக்களுக்காக ஏதாவது செய்கிறாங்களா? மது எல்லாமே க்ளோஸ் சார். உங்களுக்கு சுகாதாரம், பொருளாதாரம், ஒரு தனிநபருடைய வருமானம், சமூக நீதி, இது மாதிரி இது எல்லாம் கிடையாது. எல்லாம் அடிச்சு பறித்து இங்கே மொத்தமாக கூட்டணி காசு பணத்துக்கு சேர்ந்து தமிழ்நாடை க்ளோஸ் பண்ணிட்டாங்க சார். அதெல்லாம் உதயநிதிலாம் ஒரு ஆள் இல்லை சார், சின்ன பையன் சார். அவனுக்கு அரசியல் குடும்ப அரசியல் பண்ணுறான் சார். பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கிடலான்னு திட்டம் சார். இன்றைக்கி தமிழ்நாடு அரசு ரொம்ப மோசமான கவலைக்கிடமாக இருக்குது. நிதி பற்றாக்குறை. இவங்க கடன் வாங்கி கொடுக்குறாங்க சார். இவங்களுக்கு என்ன கொள்கையாக இருக்குது? இதுவரை 4 ஆண்டு என்ன பண்ணார்? இப்போ கடைசியாக மடிக்கல்வி தரேன், அதை தரேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் தேவையற்ற ஓட்டு வாக்குக்காக பேசக்கூடிய திட்டங்கள். இதெல்லாம் மக்கள் கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. எல்லாமே பேட்டி கொடுக்குறாங்கல்ல. 5000 ரூபா நீ கொடுத்தில்ல, 5000 ரூபா தொடர்ந்து ஆட்சி வந்ததுலேருந்தே கொடுத்துருக்கணும். புரியுங்களா? கோடைக்கு வந்து ஸ்பெஷலாக கொடுத்ததெல்லாம் பொங்கலுக்கு கொடுத்தா ஸ்பெஷலாக கொடுத்துருக்கணும். அதனால் விஜயகாந்த் பிரேமலதா தான் விஜயகாந்த் சொல்லக்கூடாது.
அந்த அவருக்கும் இந்த அம்மையாருக்கும் கொள்கைகள் முறைப்பாடு நிறையா இருக்குது. இந்த அம்மா காசுக்காக போயிடுச்சு சார். அது மையத்தில் சுதீஷ் இருக்காப்புல பார்த்தீங்களா, இவங்களுக்கு கொள்கை இல்லை. சரி விஜயகாந்த் பிள்ளையாவது திங்க் பண்ணிக்கலாம்ல. நம்ம அப்பாவுடைய கொள்கை தான், நம்ம கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தான் சார். 2016 எதுக்குறாங்க சார்? அதாவது கலைஞரை வந்து இந்த நாட்டில் துரோகின்னு சொன்னது விஜயகாந்த். மக்கள் நல கூட்டணி கொண்டாடுறாங்க. அதுக்கு முதல்ல என்ன பண்ணாரு இவர் வைகோபாலசாமி அம்மா கிட்ட 500 கோடி வாங்கினார். 1500 கோடி பணம் வாங்கிட்டு விஜயகாந்த் முதலமைச்சராக நியமனம் பண்ணி இதே திருமாவளவனை மக்கள் நல கூட்டணி வச்சாங்க. அப்போ ஒன்றும் அதிகமாக 11 லட்சம் வாக்கு தான் வந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜயகாந்துக்கு பிரேமலாவுக்கு சம்மந்தமே கிடையாது. கொள்கை முரண்படுது. அவரை சுடுகாருக்கு அனுப்புற இந்த அம்மையார் தான் சார். இதனால் வந்து இவங்க போயிட்டாங்க, பலம் வந்துடும் அப்படின்னா மாபெரும் சிறுபான்மையினா இப்போ எண்ணங்கள் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. மக்கள் தெளிவாக இருக்காங்க சார். இப்போ வந்து நோட்டுக்கும் நாட்டை விற்றினாங்க சார். இங்கே சுடுகாடு இல்லை, சுகாதாரம் இல்லை. எதை பற்றி பேசுகிறது? ஏதாவது நவீன இந்த அரசு முறையாக பண்ணுதா? 24 மணி மதுபான கடை கொடுது. எல்லாத்தையும் குடிகாரன் ஆகிட்டு நீ என்னதுக்கு பணம் கொடுக்குறேன்? நீ சொல்றீல, நீ வந்து மதுபான கடையை தடை செய்யன்னு நீ எடப்பாடியும் திருமாவளவனும் ஜகருல்லா இந்த 23 கம்யூனிஸ்ட் லெஃப்ட் ரைட் இருக்கு சார். இது கொள்கையே கிடையாது சார். புரியுங்களா? கம்யூனிஸ்ட் வந்து ஒட்டு ஒண்ணு பணத்துக்கு சீட்டுக்கு போய் பிச்சை எடுக்கிறான். உனக்கு வெக்கமாடா? கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் உனக்கு தெரியாதா? அதனால என்ன சொல்றேன்னா, விஜயகாந்த் பொண்டாட்டிக்கு சம்மந்தம் இல்லை சார் கட்சிக்கு. நீ அவங்க அதனால அவங்க போய் கூட்டணி சேரலாம். ஆனால் தொண்டர்கள் கண்டிப்பாக அவங்க பின்னால் போக மாட்டாங்க. காரணம் என்ன? டிஎம்கேக்கு எதிர்த்து தான் கட்சியே ஆரம்பித்தார் புரட்சிக்கலை 2005. புரியுங்களா? இல்லை, அவங்களுக்கு இப்போ என்னென்னா, காங்கிரஸ் வந்து கூட்டணியிலேருந்து அவங்க வந்து ஒரு பேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒரு பார்கெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ காங்கிரஸ் ஒருவேளை விலகினாக்க, கூட்டணியிலேருந்து விலகிட்டாங்கனாக்க, அவங்களுடைய பலம் குறையும் பொழுது இப்படி இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகளை சேர்த்து கொண்டு ஒரு பைல்வான் போல் காமிக்கிறதுக்காக அந்த ஆசையை தான் அவர் சொல்கிறார். இப்போ எப்படின்னா மறைமுகமாக சொல்கிறாரு, புலிக்கு பயந்தவன் மேலே ஏன் மேலே வந்து படுத்துக்க அப்படிங்கிற கதை தான் அது வந்து. அதனால் அவங்க அது சொல்லுவாங்க. அவங்களுடைய அதுதானே யதார்த்த உண்மையும் கூட அதுதானே. உங்களுக்கு தமிழர்களுக்காக ஒரு கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான். நீங்கள் ஏதோ விஜயகாந்த் தானே இருந்தார், அவரோட பயணிச்சிங்க, அறியாமல் இருந்தீங்க. இப்போ உங்களுக்கு ஆள் இல்லை. உங்களுக்கு இருக்கிற ஒரே இடம் நாங்கள் தான். நடுவு கப்பலில் இருக்கிறீங்க தேமுதிக. வாங்க கரையை சேர்ப்பதற்கு நாம் தமிழர் கப்பல் காத்து கொண்டிருக்குது. நன்றி. என்ன பலம் சொல்கிறார்? ஆமாம், பலமா பலகீனமா நீங்கள் வந்து களத்தில் பார்க்குறப்ப தெரிய போகுது யார் பலம் யாருக்கு இருக்குது, என்ன செய்கிறாங்க. தமிழர்கள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். இப்போது அவர் சிந்தனை எங்கே ஓடுகிறது என்றால் 26 தேர்தலை நோக்கி இருக்கிறார்கள். அமைதியுடன் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 5000 கொடுத்தாலும் சரி, 2000 கொடுத்தாலும் சரி, பெண்ணுக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்தாரு. நம்ம சித்தப்பா எடப்பாடி வந்து ஆண்களுக்கு கொடுத்தாரு. இப்படி ஏமாத்த வேணாம். ஒரு பஸ்ஸு கூட நாங்கள் வந்து என்ன பயணிக்க முடியாமல் அவ்வளோ பிச்சைக்காரனாக நாங்கள் தமிழ்நாட்டில். அது உலகத்திலே இவ்வளோ ஒரு பிச்சைக்கார தமிழ்நாடாக அறிவிச்சு பிச்சை எடுக்கிறதுனீங்க. உங்கள் 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு தான் மட்டன். நீங்கள் கொடுக்குற 5 ரூபா 10 ரூபா டிக்கெட்டுக்கு ஒரு பிக்சடாக அது பண்ணலாம். ஒரு 50 ரூபா நிர்ணயம் எங்கனாலும் போகலாம். இலவசன்ற பேர் எதுக்கு ஏமாற்றணும்? கொள்கையை சொல்லி வாங்க. நாங்கள் கொள்கை பண்பாடு, இந்த நாட்டினோட நலன், கடல் வளம் சார்ந்து இந்த மாநாட்டில் செந்தமிழ் சீமானம் சகோதரர் அறிவிப்பார். நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள். ஏடிஎம்கே டிஎம்கே தேமுதிகலாம் வாங்க. சைலண்ட்டாக நீங்கள் சால்வை போட்டு கூட வந்து பாருங்கள். அப்போ நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்கள். தேமுதிக வந்து திமுக கூட கூட்டணி வச்சுருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? வேறு வழி இல்லை அந்த கட்சிக்கு. பட் அந்த கட்சி உயிரோடு இருக்கிறதுக்கு ஒன்று தான் வழின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா கண்டிப்பாக 2016 சரி 21 சரி அவங்களுக்கு நினச்ச மாதிரி போகல. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 0.2% ஓட்டு தான் வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது இதுதான் அவங்களுக்கு ஒரே வழியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நானும். ஏன்னா அதிமுக கூட்டணி போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற தொகுதிகளும் ஓகே, ஜெயிப்பாங்கிற கன்ஃபர்மேஷன் இல்லை. பட் திமுக கூட்டணி அப்படிங்கிறப்ப ஒரு பவரில் இருக்காங்க. எலெக்ஷனுக்காக எவ்வளோ தூரம் வேணால் இறங்கி வேலை செய்வாங்க திமுக. அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு 2 எம்எல்ஏ, ஒரு 3 எம்எல்ஏ, இல்லை 1 எம்எல்ஏ வந்தால் கூட அவங்க சட்டமன்றத்தில் அவங்களுக்கு வாய்ஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து கட்சி உயிர்ப்போட இருக்கும். ஸோ அவங்கள தேமுதிக பொறுத்த வரைக்கும் அந்த டிசிஷன் நல்லது. பட் திமுக பொறுத்த வரைக்கும் நல்லதாக கிடையாதுன்ட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் நம்மளால. சொல்லியிருக்காரு இது பலம் சொல்லியிருக்காரு தேமுதிக வந்தது. இல்லை, எல்லா கட்சிகளையும் உள்ளெடுத்து போகிறது பலம் தான் ஒரு வகையில். ஏன்னா வந்து 2016 அவங்க அதில் தான் வந்து ஆட்சியை விட்டாங்க திமுக சொல்லணும்னா. ஏன்னா 1% தான் நமக்கு டிஃப்ரென்ஸ் வந்துச்சு ஏடிஎம்கே டிஎம்கே. அப்போ வந்து மக்கள் நல கூட்டணி இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டு மக்கள் நல கூட்டணி வாங்கினாங்க. அந்த 8% ஓட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து பிரிஞ்சு போன கட்சிகள் தான். ஸோ எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து போகிறது நல்லது தான். தெரியல, அது பார்ப்போம். எலெக்ஷனுக்கு அப்புறம் எல்லாமே தெரிஞ்சிடும் நமக்கு.
கூட்டணி வச்சிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க? கூட்டணிகள் வந்து பெரிய இதில் நம்ம வந்து அண்ணா எப்பயுமே சொல்கிற மாதிரி தனிச்சு நின்று தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய தொலைநோக்கு சிந்தனையும் நம்மளால் என்ன செய்ய முடியுங்கிற திட்டத்தையும் அண்ணன் வெகுவாக 15 வருட காலம் மக்கள்கிட்ட வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக போய் சேரும். கூட்டணி எந்த கூட்டணி வந்தாலும் தேர்தல் காலம் வந்து இப்போ எப்படின்னா திருவிழா காலம் மாதிரி ஆகிப்போயிட்டு. திருவிழாவுக்கு கடை போடுவாங்கள்ல, அதேமாரி இப்போ தேர்தலில் வந்து எந்தெந்த கடை எந்தெந்த திருவிழாவில் எப்படி கடை வகுத்தா நம்ம வந்து வியாபார நோக்கத்தில் இறங்கியிருக்காங்க ஒழிய அதான் கூட்டணி. இப்போ வியாபாரம் பண்ணுறது தான் கூட்டணி அமைஞ்சிருக்க ஒழிய மக்களுக்கு வந்து தொண்டு செய்வோம், தொலைநோக்கு திட்டங்களை கொண்டாடுவோம், நல்வழிப்படுத்துவோம், லஞ்ச லாபம் இல்லாமல் நடைமுறைப்படுத்துறதுக்கு அதுக்கான சாத்தியக்கூறான திட்டங்கள் அவங்கள்ட்டலாம் இல்லை. ஜெயிக்கணும் அவ்வளோதான், வேறு எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. மக்கள் வந்து நல்வழிப்படுத்தணுங்கிற நோக்கத்திலலாம் அவங்க வந்து களத்துக்கே யாருமே கூட்டணி சேர்றதில்ல. அவங்களுடைய தனிப்பெரும்பான்மையை கட்சியை வலுப்படுத்துறதுக்காக மட்டும்தான் அவங்க அந்த கூட்டணிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அந்த கூட்டணி நோக்கி போயிட்டுருக்காங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானை வந்து எப்பயுமே தனிச்சு தான் நின்று களம் காணுவார். உதயநிதி அவர்கள் வந்து இது எங்களுக்கான பலம்னு சொல்றாரு தேமுதிக வந்தது. அவர் சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். எப்பயுமே அவங்கவுங்க வந்து அந்த எல்லைக்கோட்டை தொடர்ந்து நினைப்பாங்க. அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது வேறு. அவங்க வந்து நிலைப்பாடு எப்பயுமே இலவச நோக்கி தான் இருக்கும். எங்களுடைய நிலைப்பாடு எப்பயுமே இலவசத்தை தவிர்த்து ஆகச்சிறந்த மருத்துவத்தையும் ஆகச்சிறந்த கல்வியையும் வருமானத்தை வைத்து தன்னுடைய வளர்ச்சியை நிலைநிறுத்துக்கு உண்டான வேலையை தான் நம்மளுடைய அண்ணன் வந்து இப்போ 15 வருட காலமாக அனைத்து இளைஞர்களிடையும் பொதுமக்களிடையும் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால் அவங்க பாதையில் முயற்சி பண்ணுறதுக்கு உண்டான வேலை திட்டங்களை பண்ணுவாங்க. நாங்கள் எங்களுடைய முயற்சி திட்டங்களை சரியாக நகர்த்தி கொண்டு இருக்கின்றோம். விஜயகாந்த் இருக்கும்போது இல்லை, அவர் அண்ணன் இருக்கும்போது அவரோட கட்சி நிலைப்பாடு வேறு, அவரோட கொள்கை திட்டங்கள் வேறு, ஆளுமைத்தன்மை வேறு. இப்போ உள்ள நிலைப்பாடு அது சரியாக பயன்படுத்தாது. அது அந்த அவருடைய இவங்களை வந்து ஒப்பிடணும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சகோதரி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கக்கூடாது தான். அண்ணா விஜயகாந்த் அண்ணனை பார்க்கும்பொழுது அவர் மட்டும் இருந்தார்னா இப்படி ஒரு கூட்டணி இருந்திருக்காது. இருந்தாலும் வேறு வழி இல்லை, அவங்களுக்கு இந்த நேரம் கூட்டணி வச்சே ஆகணும்னு ஒரு முடிவுக்கு போயிட்டாங்க. அது இப்போ என்ன கருத்து சொல்கிறது, அவங்களோட நிலைமை இப்போ அப்படி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. காசுக்காக எல்லாத்துக்குமாவும் இருக்கலாம். அதை நம்ம வந்து உறுதியாக சொல்கிறதுக்கு பதிலாக சகோதரி கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். சரி ரைட்டு போயிட்டாங்க, அது நம்ம வேறு எதுவும் விமர்சிக்க வேண்டாம். வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்க. அது எல்லாம் சேர்க்காத தம்பி, அண்ணன் சொல்லாமல் தவிச்சிட்டு அடுத்த வேலையை பார்த்து போகலாம். நமக்கு இல்லை, இது காசுக்காக அதே தான் சொல்கிறீங்கள. விஜயகாந்த் திமுக பயங்கரமாக இல்லாத எல்லாம் பைசா தான். இல்லை, அது வந்து விஜயகாந்த் செஞ்ச துரோகமாக தான் நினைக்கிறோம். விஜயகாந்த் வந்து நல்ல மனுஷர். அவர் இருந்திருந்தால் அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது. அவர் இல்லாதனால இந்த மாதிரி நடந்திருக்கு. கண்டிப்பாக அது வந்து வருந்தத்தக்கது. எதுக்காக இப்படி போயிருப்பாங்க? எல்லாம் பெட்டி தான். அவங்க எதிர்பார்க்குறதே சீட்டு பெட்டி தானே எதிர்பார்க்குறாங்க. அதனால தானே இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது கிடைக்கவும் அதில் போய் சேர்ந்துருக்காங்க. இவர் உதயநிதி அவர்கள் வந்து தேமுதிக வந்தது எங்களுக்கு ஒரு பலம்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அவங்க 2 பேரும் ஒரே இனமாக இருக்கலாம், அதனால் பலமாக இருக்கும்.